நார்த் இந்தியாவில் எப்பயுமே இதான் இருக்கும். இதற்கும் கும்பமேளாவுக்கும் சந்தம் கிடையாது. இது வந்து கேரக்டருங்கிற பொருள். பீகாரக்காரரான ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, இது அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிற. 2 ரயில் எக்ஸ்ட்ரா விட்டா இந்த கூட்டத்தை குறைக்கலாம், 300 பேர் ஒரு கோச்சில் போறதை குறைக்கலாங்கிறதுலாம் அவருக்கு தோணல. இது அவங்க கேரக்டருங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, மதிக்கவே மாட்டாங்க, உள்ள பூந்துருவாங்க, நடுவில் உட்காந்துக்குவாங்க, இது அவங்களோட கேரக்டர் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாரு. ஏன் ரயில் விடலைன்ற பிரச்சனைக்கெல்லாம் போகாதையா, வடக்கன் அப்படித்தான் இருப்பான். வடக்கர்களை பத்தி ரொம்ப கேவலமான பார்வையை வச்சிருக்கிறது இறக்கமே இல்லை. பாத்தீங்களா, என்னங்க பண்ண முடியும்? அப்படிதான் இருக்கும். அவர் அந்த நம்பரையும் டினே பண்ண விரும்பல. இதுதான் இவங்க தமிழ்நாட்டு பார்ப்பனர்களுக்கு தான் இதோட மேக்சிமம் பெனிஃபிட் வந்து கிடைக்குது. இப்ப நீங்க ரங்கராஜ் பாண்டே ஏன் போகவில்லை அப்படின்னு வந்து பிஜேபிக்காரன் கேட்க மாட்டான். ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் போகல அப்படின்னு. ஆனா ஆந்திரால அந்த பிரஷர் இருக்கு. பவன் கல்யாண் போய் ஆக வேண்டியிருக்கு. அங்க போயிட்டு அப்பதான், ஏன்னா அவர் பேசுற அந்த இந்துத்துவாவை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அவர் தேவை இருக்கு. இந்துத்துவா பேசினாலும் அங்க அந்த தண்ணியில மூங்கி ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிற ஒரு பாதுகாப்பை தமிழ்நாட்டுல ரங்கராஜ் பாண்டே பெறுறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி இருந்தும் கூட அவங்க பண்ற நார்த் இந்தியன்ஸை அவரால் வந்து சர்வசாதாரணமா இழிவுபடுத்த முடியும். 15 லட்சம் பேர் பார்த்ததுக்கு 5 வருஷத்துக்கு ரங்கராஜ் பாண்டே சொன்ன பதில் பாருங்க. இங்க ஏர் ஷோல 5 பேர் செத்தாங்கல்ல, 15 லட்சம் பேருக்கு 5 பேர் செத்தாங்கல்ல, 12 கோடி பேர் 60 கோடி பேருக்கு 60 கோடி பேருக்கு 30 பேர் தானே செத்துருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் இல்லையன்றார். இந்த தெனாவட்டை எங்க இருந்து வருது? அவ்வளவுதான். இந்த நம்பருக்கு 60 கோடி பேருக்கு இவ்வளவு டெத் இருக்கும் தான் ஒரு தண்ணியல் ரொம்ப கேஷுவலா சொல்ற அந்த தைரியம் எங்கேருந்து வருது? ஏன்னா மத ரீதியான நிகழ்ச்சிகளுக்கு வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்டா நீ மதத்துக்கு எதிராக பேசுறேன்னு அவங்களுக்கு கவனத்தை திசை திருப்பறதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, அது எங்கேருந்து வருது? ஜனங்கிட்ட தான் வருது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் மனநல ஆலோசகர், அரசியல் விமர்சகர் தோழர் வெல்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று தினம் தமிழக முதல்வர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, பார்த்துருப்பீங்க. கோபி சுதாகரனுடைய ஒரு வீடியோ, ட்ரெயின் பரிதாபங்கள்னு சொல்லிட்டு அதை சுட்டி காட்டி நம்ம எல்லாருமே இப்போதான் அந்த ரயில் பரிதாபங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம், என்ன நடந்தது. அது அந்த வீடியோவாக இருக்கலாம், கும்பமேளா, அதை ஒட்டி நடந்த அந்த ஸ்டாம்பீடு, ட்ரெயினில் வட இந்தியர்கள் எப்படி ஏறுறாங்கன்ற நிறைய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையொட்டி ஒரு ட்வீட் போட்டுட்டு நம்ம இந்த பரிதாபங்களை பார்த்துட்டு இருந்தோம். அதை விட இன்னும் கொடுமையாக ரயில் பெட்டிகளை, அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ஸை வந்து ரயில்வேஸ் வந்து கம்மி பண்ண போறாங்கன்ற அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. மக்களை பற்றி துளியும் சிந்திக்காத ஒரு அரசு ஒன்றியத்தில் செயல்பட்டு இருக்குன்ற ட்வீட்டை போட்டிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க ஓவராலா இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும்? இதை 3 பிரிச்சிடலான் இருக்கேன். ஒன்று, கோபி சுதாகரோட வீடியோ, அதுக்கு வந்த எதிர்வினைகள். 2வது, ஏன் நார்த் இந்தியன் மக்கள் ரயில் எந்த மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது. 3வது, அதுக்காக ஒட்டுமொத்தமா வட இந்திய மக்கள் மேல வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா, அவங்க முழு 100% அப்பாவிகள் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ண முடியுமா? இது 3 பிரிச்சிடலான்னு பார்க்குறேன். நல்லா கவனிச்சா தெரியும். இதுக்கு முன்னாடி வடக்கு பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டாங்க. அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு. இப்போ மக்கள் நிறைய பேர் பார்த்துருந்தாலும் கூட முற்போக்கு முகாமில் இருக்கிற யாரும் அந்த 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 வீடியோவை ரசிக்கல. அதை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, அவங்க ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனால் இந்த வீடியோவுக்கு அந்த முகாம் முற்போக்கு பேசுற அல்லது அது அந்த இதை முயற்சி பண்ண விரும்புகிற எல்லாரும் 2 பிரிவா பிரிஞ்சு நின்னாங்க. ஒரு தரப்பு இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லும்போது, இன்னொரு தரப்பு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இது அப்படியெல்லாம் இல்லை, வட இந்தியாவில் ரயில் பயணங்கிறது வந்து நமக்கு ஒரு நைட்மேரா இருக்கு, சகிச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு, அவர்கள் அடுத்தவர்களோட ஸ்பேஸை, அடுத்தவர்களோட கண்ணியத்தை எதையும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு. நேச்சுரலா அந்த குரலை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அவங்க வந்து அப்படி நடக்கிறாங்க, பயமா இருக்குன்றது. வடக்க ட்ரெயின்ல போறது வந்து அது என்னை அச்சுறுத்தக்கூடியது. 1.5 நாள் தண்ணி குடிக்காம, யூரின் போகாம, காலை இறுக்கி வச்சுக்கிட்டு என்னோட ரிசர்வேஷன் கோச்சில் உட்காந்து வர வேண்டியதுன்னு குழந்தைங்க எல்லாம் அந்த மாதிரியான ஒரு எபிசோட பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு பர்சனலா நார்த்து போறதுன்னு சொன்னா நான் அந்த யோசனை கூட போக மாட்டேன். ஒரு முறை அலுவலக வேலையா பாம்பே போகணுங்கும் போது ட்ரெயின் எல்லாம் வர முடியாது. ஒன்று பெங்களூர் வந்து பஸ்ல வரேன், இல்லைன்னா அது அப்புறம் இப்போ ஃப்ளைட்ல முதல் முறையா அப்படிதான் கம்பெனி வந்து சரி தொலைட்டுன்னு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு அந்த பயணத்தின் மீதான பயம் இருக்கு. பாத்ரூம் போக முடியாதுன்னு சொன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ இதை வந்து இந்த 2டையுமே ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த விமர்சனங்கள், அவங்க பாவம்ன்றது ஒரு முழுக்க பாவம்ங்கிற கோணத்தை நான் பர்சனலா ஏத்துக்கல. ஈவன் ராணுவத்துல கூட லீவு கிடைக்காதுங்கிறதுனால அவங்களே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அண்டர்சர்வேஷன் தான் வரணும், இது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. பட்
மக்கள் வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கோச்சஸ்ல உள்ள அடிச்சு உடைச்சு இது பண்றதுங்கிறதெல்லாம் வந்து இந்த கூட்டத்தை, இந்த கோவத்தை எனக்கு என்னோட வசதியை கூட்டுன்னு சொல்லி பேசுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு முயற்சி நடந்ததாவே தெரியல. சோ இதுல வந்து நாம இந்த முற்போக்கு வட்டாரம் இரண்டா பிரிஞ்சிருக்கு. அரசை கேள்வி கேட்காம எந்த கோவத்தை காட்டுவதை நீங்க ஏத்துக்கொள்ளலாம். அறிவுபூர்வமா ஒரு எல்லாத்தையும் கத்துக்கிறாங்கல்ல, எல்லா விஷயத்தையும். அதாவது அறிவியல் முன்னேற்றம் சகலத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு மொபைல் போன் வருதுன்னு சொன்னா கரண்டே இல்லாத ஊர்களில் கூட நகரங்கள்ல வந்து சார்ஜ் போட்டு போனு போடுறது, ரீல்ஸ் போடுறதுங்கிறது எல்லாம் வந்து மக்கள் கத்துக்க முடியுங்கும் போது இது என்னோட உரிமை. ஏன்டா எனக்கு இப்போ வேற ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வடக்க ரயிலை தவிர பொது போக்குவரத்துன்னு ஒண்ணு கிடையாது. நகரங்களை தாண்டினீங்கன்னா உங்களுக்கு டவுன் பஸ்ன்னு ஒண்ணு கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது கல்யாணத்துக்கு டவுன் பஸ்ன்னு ஒன்று ஓடுமா, ரொம்ப மோசமான கண்டிஷன்ல ஃபுல்லா கூட்டம் ஏறினா தான் போகும். நீங்க திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு ஆளை கூட்டிட்டு போகணும்னா டவுன் பஸ், அந்த பஸ் ஆப்ரேட் பண்றாங்க இல்லையா, அவங்க பஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ போய் சேர்றதுக்கு இடமே இருக்காது. அவங்களுக்கு மலிவான ஓரளவு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியும்னு சொன்னால் அதுக்கு ரயிலை விட்டா வேற வழியே கிடையாது. நாள் கணக்குல கூட காத்திருக்கணும். இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன போனாலும் உயிரே போனாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் இப்போ ஜோலார்பேட்டை போகணும், எனக்கு ட்ரெயின் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு 2 மணி நேரம் கூடுதலா டைம் நான் செலவு பண்ண முடியும்னு சொன்னா நான் பஸ்ல போயிடலாம். அங்க ஒரு வாய்ப்பு வடக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அதனுடைய முழு அந்த பிளேம் எடுத்துக்க வேண்டியது மக்களா இல்ல அரசா? முதல்ல அரசு. இந்த மாதிரி மக்களை வந்து விட்டுருக்கோம். மற்றதுக்கெல்லாம் கோவம் வருது இல்லை உனக்கு, நார்த் இந்தியாவை கிண்டல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் குதிப்பாங்கல்ல, இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் என் மக்களை கிண்டல் பண்ற அப்படின்னு ஏன் அவங்க அங்கிருந்து ஏன் குரல் வரமாட்டேங்குது? அல்லது இதுக்கான ஒரு பதில இந்த விவாதம் வந்தா நம்ம பதில் சொல்லணுங்கிறதுனால அவங்க பயப்படுறாங்க. ரயில் நெட்வொர்க்கை இப்பவும் ரயிலை வந்து இந்தியா வந்து எவ்வளவு மோசமா யூஸ் பண்ணுதுன்னா, இப்போ வந்துருக்குல்ல அன்ரிசர்வேஷன் கோச்சஸை குறைச்சிட்டு ஏசி பெட்டியை இன்க்ரீஸ் பண்றோம். இது ஒரு முறை இல்லை, 2017-16 வாக்குல ஒரு அறிவிப்பு வருது. ஆர்டினரி கிளாஸை எடுத்துட்டு வெறும் ஏசி பெட்டிகளை மட்டும் கொண்டு வர்றதுங்கிற ஒரு திட்டம் இருந்துச்சு. 2021க்கு முன்பு 80% நார்மல் கோச்சஸோட ப்ரொடக்ஷனை குறைச்சிட்டு அதை விட அதிகமான ஏசி கோச் உற்பத்தியை அதிகம் பண்ணாங்க. அதோட பொருள் என்னன்னு சொன்னா அவ்வளவுதான். ஏசில போகிறதா எல்லாம் ஆமா, காசை கொடு, காசு இருக்கவன் போ, அவ்வளவுதான். இப்ப அதோட விளைவு தான் நார்த் இந்தியாவில வந்து கும்பமேளா கூட்டத்துல கும்பமேளா இதனுடைய தீவிரத்தை நமக்கு வந்து காட்டுது. மற்றபடி இது நார்மலான ஒரு சினாரியோ தான். ஆமா, ரயில் பயணம் வந்து மோசமா இருந்தது. இப்போ அதோட பாரை எங்க ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னா இனி ஏசி கோச்சஸும் கிடையாது. ஏசி கோச்சஸ்லயும் விட்டுட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, ஏசி கோச்சோட அந்த வெளி கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் ரிசர்வ்ல ஏறுவாங்க. ரிசர்வேஷன் கோச்ல ஏறி நடுவுல நின்றுவாங்க. ரங்கராஜ் பாண்டே கலாட்டால ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாரு, ரொம்ப கேஷுவலா, இது அவங்களோட கேரக்டர்ங்கிறார், இது நார்த் இந்தியன் கேரக்டர்ங்கிறார். எது பரிதாபங்களை வந்து நாம முன்பு வடக்கு பாவங்கள்ல வந்து பாஞ்சு பிராண்டணும் இல்லையா, அந்த அவங்கள ஏண்டா அப்படி அவமானப்படுத்திட்டியான். ஆஃப்கோர்ஸ் அது நியாயமானது. ஆனா போற போக்குல ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு, பீகாரக்காரரான ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, இது அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறார். 2 ரயில் எக்ஸ்ட்ரா விட்டா இந்த கூட்டத்தை குறைக்கலாம், 300 பேர் ஒரு கோச்சில போறதை குறைக்கலாங்கிறதுலாம் அவருக்கு தோணல. இது அவங்க கேரக்டருங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, மதிக்கவே மாட்டாங்க, உள்ள பூந்துருவாங்க, நடுவில் உட்காந்துக்குவாங்க, இது அவங்களோட கேரக்டர் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாரு. விமர்சனமே இல்ல. அதுதான் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாரா, எல்லாரும் பொறுத்துக்கணும்னு சொல்றாரா? இல்ல அவன் அப்படிதான் இருப்பான். கும்பமேளாக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. கும்பமேளாவை காப்பாத்துறாரு. ஆமா, கும்பமேளா நடுவில் கும்பமேளா காப்பாத்துறது மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டை பார்த்து கேட்காத, ஏன் ரயில் விடலன்ற பிரச்சனைக்கு எல்லாம் போகாதையா. வடக்கன் அப்படித்தான் இருப்பான். வடக்கர்களை பத்தி ரொம்ப கேவலமான பார்வையை வச்சிருக்கிறது. இப்ப நாம கூட கூடுதல் ரயில் விட்டா அவங்க அமைதியா இருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல ஓரளவு அதை ஒபே பண்றாங்க இல்லையா. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ரிசர்வேஷன் கோச்ல, தமிழ்நாட்டுலயும் ரிசர்வேஷன் கோச்ல ஏறுவாங்க சில குறிப்பிட்ட இடத்துல, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இல்ல அந்த ஸ்ட்ரெச்ல பார்த்தோன்னா தெரியும். நம்ம ஒரு ஒப்பிடுறனே, அவங்கள ரொம்ப அதீதமா நார்த் இந்தியன்ஸை குறை சொல்லக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இங்க காலையில வர்ற ரயிலை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜோலார்பேட்டை, அரக்கோணம் இந்த வழியா வர்ற ரயில்களை பாத்தீங்கன்னா காலை நேரத்துல ரிசர்வேஷன் கோச்சஸ்ல மக்கள் ஆர்டினரி டிக்கெட் ஏறுறவங்க, சீசன் டிக்கெட் எடுக்கவங்க ஏறுவாங்க, ஏறி நின்றுட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க காலையில வேலைக்கு வரணும். நீங்க இந்த ஸ்ட்ரெச்ல ஒரு 5 ட்ரெயினை விட்டீங்கன்னா, காலையில இங்க இருந்து அரக்கோணம் போற ட்ரெயின் மாதிரி காட்பாடி வரைக்குமே ஒரு 5 ட்ரெயினை விட்டீங்கன்னா ரிசர்வேஷன் கோச்ல ஏறுறவங்க அங்க போய் ஏற போறது இல்லை, இன்னும் சௌரியமா அங்க உட்காந்துட்டு வருவாங்க. ஸோ இது ரெண்டுமே தான். நாம வந்து மக்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு நிராகரிக்க முடியாது. முதல் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு, அதை வேணா ஒத்துக்கலாம். இந்த பேசும்பொழுது கும்பமேளாவை காப்பாத்தை, அரசை காப்பாத்த இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. கும்பமேளா ரீசெண்டா நடந்து முடிஞ்சது, அது தொடர்பான எந்த செய்தியும் வெளியவே வரல. ஆக்சுவலா என்ன நடந்தது, என்ன அங்க ஆச்சு அப்படின்றது நம்மளே கூட இதுக்கு முன்னாடி பேச ட்ரை பண்ணோம், பட் சில காரணங்களால் அதை பேச முடியல.
கும்பமேளாவை மொத்தமா எப்படி பாக்குறீங்க நடந்த நிகழ்வுகள்? ஏன்னா அங்க நிறைய ஸ்டாம்பிங் நடந்திருக்கு, நிறைய பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, அந்த டேட்டா என்னன்றது வெளியே வரல. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில ஃபீக்கல் பாக்டீரியா இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை பருகியவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம், நிறைய நோய் வரலான்றத நிறைய டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா இருக்குன்றது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஸ்டாம்பீடு, ஃபீக்கல் பாக்டீரியா, சுத்தமா ஆர்கனைசேஷன் வந்து சரியாவே இல்லை, இவ்வளவு பேர் கூடுற இடத்துல இப்படிலாம் நிறைய சொல்றாங்க. நிறைய விளாகர்ஸ் போறாங்க, அங்க போய் வீடியோ போடுறாங்க, குளிக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தா அம்பானி போறாரு, அம்பானி ஃபேமிலி போறாங்க, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்களாம் போறாங்க, அவங்களும் போய் குளிக்கிறாங்க, அந்த ஹோலி டிப் எடுத்துடுறாங்க, அந்த தண்ணியில போய் முங்கிட்டு வர்றது அப்படின்றத அவங்க பண்ணிடுறாங்க. என்னதான் நடக்குது, எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? என்னதான் இதுல உண்மைன்றது என்ன? இதுல ராஜாக்கள் வந்து மக்கள் தனக்கு தேவையானதை கேட்க கூடாதுன்னு நினைச்சா இந்த மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டை அவங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். சாமி வந்து எப்பவுமே அரசை காப்பாத்துற ஒரு கருவி. அதனால இவங்க வந்து கும்பமேளாவை ப்ரமோட் பண்றதுங்கிறது என்னன்னு சொன்னா மற்ற பிரச்சனைகள்ல இருந்து மக்களை பிஸியா என்கேஜா வச்சுக்கிறதுக்கான ஒரு கருவி. 7500 கோடி உத்தரப்பிரதேசம் பட்ஜெட் இது கும்பமேளாவுக்காக. அடுத்த 2 வருஷத்துல 30 கோடி வேலையை பறிக்க வாய்ப்பு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு இந்திய அரசு ஒதுக்கின தொகை 500 கோடி. இந்த ஒரு மாசம் நடக்கிற கும்பமேளாவுக்கு அவங்க அரசு ஒதுக்கின தொகை 7500 கோடி. யூனியன் கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் வச்சிருக்காங்க. அண்ட் மோரோவர் இதுல வந்து ஒரு இதனால வந்து 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி வருமானம், 2 லட்சம் கோடி வருமானம்ங்கிற மாதிரி எல்லாம் கதைகள்லாம் சொல்றாங்க. 7500 கோடி செலவிடப்பட்டதற்கான எந்த தடயமும் அங்க இல்லை. ஒரு டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு கவர்மெண்டோட அறிவிப்பின்படியே பீக் இருக்குல்ல, அந்த ஒரு நாளைக்கு 9 கோடி பேர் வந்தாங்கன்றாங்க. அதை அப்புறம் பேசுவோம். 9 கோடி பேர் வர்ற அந்த ஈவெண்ட்டுக்கு, ஒரு நாள்ல 9 கோடி பேர் வர்ற ஈவெண்ட்டுக்கு இவங்க ரயில்ல மூலமா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் மூலமா கூட்டிட்டு போனதா சொல்ற எண்ணிக்கை என்னன்னா 1.5 லட்சமோ 1.5 லட்சமோ தான். நீங்க சம்பந்தமே 9 கோடி பொய்யா இருக்கணும். ஏன்னா அடிப்படையில ரொம்ப சின்ன கேள்வி இங்க இதுல. தீபாவளி பொங்கல் டைம்ல ஒரு நாள் ராத்திரி 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் தமிழ்நாட்டை விட்டு வெளில போறாங்க. எப்படி இருக்கு இந்த ஜிஎஸ்டி ரோடு? இல்ல இந்த பக்கம் பெங்களூர் போற ரோடும் அந்த செங்கல்பட்டு ரோடும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெறும் 3 லட்சம் 4 லட்சம் பேர்ல 5 லட்சம் பேர் அதிகபட்சம் போற ஒரு பாதை இவ்வளவு அடைக்குதுன்னு சொன்னா 50 லட்சம் பேர் இருக்கிற உத்தரப்பிரதேசல 75 மாவட்டம், இதுல கூட்டம் இது வந்து 25 கோடி பேர் அந்த மாவட்டங்கள் பாப்புலேஷன் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா சாலைகள் தமிழ்நாடு அளவுக்கு வலுவானதல்ல. ஒரு நாளைக்கு 12 கோடி பேர் வந்தாங்கன்னு வாய் கூசாம சொல்றாங்க. தமிழ்நாடு கேரளாவோட ஒட்டுமொத்த பாப்புலேஷனையும் அந்த மாதிரி ஒரு 50 லட்சம் பேர் இருக்கிற ஒரு இடத்துல உங்களால அடைச்சிட்டு வெளியில கொண்டு போயிட முடியுமா? இந்த நம்பரே அபத்தமான ஒரு நம்பர், பொய், அப்பட்டமான பொய். இவங்க வந்து இத்தனை கோடி பேர் வந்தாங்கன்னு கணக்கு காட்டினா தான் இன்னும் மேற்கொண்டு நிறைய பேர் வருவாங்க. இந்த பைஸ்டாண்டர் எல்லாரும் போயிட்டாங்களா நானும் போயிடணும், எல்லாரும் பண்ணிட்டாங்களா நானும் பண்ணிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இதுக்காக இவங்க ஏத்துற ஒரு ஹைப், இவ்வளவு பேர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 60 கோடி பேருன்றாங்க. இந்திய பாப்புலேஷன்ல பாதிக்கு கொஞ்சம் குறைவு. 60 கோடி பேர் இந்த மாதிரி ஒரு டிராவல் எடுத்துட்டு வர 60 கோடி பேரை வந்து நகர்த்தி கொண்டு போய் சேர்க்கிற வழி இருக்கா நம்ம கிட்ட? கிடையவே கிடையாது. அந்த இது வந்து என்னன்னு சொன்னா எங்களுக்கு மார்க்கெட் இருக்கு எங்க சாமிக்கு. இங்க திருப்பதியில பாத்தீங்கன்னா தெரியும், கூட்டம் குறைஞ்சுன்னா தரிசனத்தை குறைச்சிடுவாங்க, நிறுத்திடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா கூட்டம் திமு வந்தா மட்டும்தான் சாமிக்கு மார்க்கெட். ஸோ இவ்வளவு பேர் வர்றாங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் மார்க்கெட். எல்லாரும் போறாங்கன்றதுனால நார்த் இந்தியன் அந்த பாப்புலேஷன் அடிப்படை நம்மளை விட ஒப்பீட்டு அளவில் அவங்களுக்கு வந்து தகவல் போறது கம்மி, அவங்க அதை ஒரு தர்க்கபூர்வமா அணுகிறது கம்மின்றதுனால எல்லாரும் பதறி அடிச்சுட்டு சாமியை நோக்கி போறாங்க. இந்த நம்பரே பொய். அது இந்த பொல்யூஷன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்லயே இவங்களோட மனைவி, ஆப்பிள் ஓனர் மனைவியா யாருன்னு தெரியல, அவங்க வந்து அவங்க வர்றாங்க. அவங்க வந்து ஒரு நாள் தலையை முக்கி எழுந்த உடனேவே உடம்பு சரியில்லாம வயிறு பிரச்சனை ஆகி அடுத்த நாளே பேக் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. மோடி குடிச்சதை பாத்தீங்கன்னா தெரியும், ஏதோ வேண்டாம் வெறுப்பா தலையை முக்கி எந்திரிச்சாரு. மோடி, அமித்ஷா, யோகி இவங்க எல்லாருமே அவங்க முங்கி எந்திரிச்சதே என்னன்னு சொன்னா தலையெழுத்தேன்னு வந்து தலை முழுவதும் தெரியுமா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. வேணும் அந்த வீடியோ பாருங்க. அதுலயும் எதுவும் ப்ரொடெக்டிவ் கியர் எதுவும் போட்டிருந்தாரான்னு தெரியல. ஃபுல் ட்ரெஸ்ல போட்டு, மற்றவங்க எல்லாம் சாதாரண ஆண்கள்லாம் எப்படி குளிக்கிறாங்க, இவர் வந்து ஃபுல்லா கை வரைக்கும் கவர் பண்ணி அதுவும் தலையை டபக்குன்னு உள்ள விட்டுட்டு அப்படி எடுத்துட்டு தான் வர்றாரு. இவங்களுக்கு தெரியுது அதோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்பானி தான் குளிக்கிறாரு. அம்பானி குளிச்ச தண்ணி எவ்வளவு கிளீனா இருந்தது பாத்தீங்களா? அவங்க குளிக்கிற இடம் வேற. அதாவது என்னோட சந்தேகம் என்னன்னா, எனக்கு நேரில் தெரியல, ஆனா அவங்க குளிக்கிற இடத்துல இருக்கிற தண்ணியினுடைய அந்த தரமும் சாதாரண மக்கள் பிறண்டு எந்திரிக்கிற இடமும் தண்ணியோட பார்வையிலே அப்பட்டமான வித்தியாசம் இருக்கு. என் சந்தேகம் என்னன்னா,
முதல்ல அந்த ஆறு துவங்குற இடத்துல பெரிய பணக்காரங்களுக்கு முங்கி எந்திரிச்சு மற்றவங்களுக்கு வேற இடம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சாமியை கங்கையெல்லாம் நம்பல. அம்பானி மௌனுக்கு ஒரு ஒரு 15 பேர் சுத்தி நிக்கிறான், தம்பி அங்கங்கே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க பணக்காரங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வழி இருக்கு. ஈவன் அவ்வளோ ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்த பிறகும் கூட வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போகுது. அதில் இருக்கிற தண்ணியில் இருக்க வேண்டிய அந்த மழை பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஜாஸ்தி இருக்கு. அப்படிதான் இருக்கும். நீங்க அவ்வளவு பேரை இறக்குனீங்க, ஒரு டாய்லெட் இல்லை, நீங்க அந்த அந்த பியூரிஃபை பண்ணி எல்லாம் கொண்டு போய் விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் கதவு செவுறு கூட இல்லாத டாய்லெட் வச்சிருக்காங்க, அடைப்பு இல்லாம அப்படியே ஓப்பனா அந்த பேசின் மட்டும் இருக்கு. பக்தர்களை வந்து எவ்வளவு மட்டமா நடத்த முடியுமோ அதை நடத்திருக்காங்கிறது தான் யதார்த்தம். ஆனா இதை தாண்டியுமே அவ்வளவு பேர் போயிருக்காங்களே, அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு வந்து இதெல்லாம் அவங்க இப்படியான வசதிகள்லாம் இருக்குமா இல்லையா அப்படின்ற தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தானே போயிருக்காங்க. எனக்கு போய் அந்த அந்த ஹோலி டிப் எடுத்துட்டு வந்துடணும், அங்கே போய் முங்கிட்டு வந்துடணும், அது வந்து என்னுடைய பிறவி பயன் அப்படின்ற மாதிரி தானே போய் பண்ணிட்டு. இந்த விஷயத்துல மனிதர்களை வந்து நாம டப்புன்னு பிளேம் பண்ணிட முடியாது. நாம வந்து உங்களுக்கு நெருக்கடி அதிகமா இருக்கும்போது, உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்பவும் அன்சர்டைனா, அதாவது ஒரு நிச்சயம் இல்லாமல் பிரச்சனை அதிகமா இருக்கு, எல்லா சைட்லயும் சிக்கல் இருக்குங்கும் போது நீங்க நம்புறதுக்கு, கடவுளை நம்புறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசுவாசம். அந்த சமயத்துல அறிவுபூர்வமா எல்லாராலையும் யோசிக்க முடியாது. செஞ்சிருவோமே, முங்கிதான் எந்திரிப்போமே, பாவத்தை தான் கழுவிட்டு வந்துருவோமே, அது மோடிக்கு ஓட்டு போட்ட பாவத்தை கழுவுனதுன்னு கூட வச்சுக்குவோம், பாவத்தை கழுவிற அதோட பலன் அவ்வளவுதான். இது எல்லாரும் செய்யறாங்கன்னு செய்யறதுதான் ஏதோ ஒரு திருப்தி கிடைக்காது. அதனாலதான் இங்க இருந்து நிறைய பேர் திருப்பதிக்கு போறாங்க. அதே பெருமாள் தானே ஒவ்வொருல இருக்கு, பெருமாள் கோயில போய் கும்பிடலாம், அதெல்லாம் இல்லை. இவங்களுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தா ஒரு பயணங்கள் எப்பவும் ஒரு அதுக்கு ஒரு வேற ஒரு கோணம் இருக்கு. என்னன்னா, நீங்க ஒரு பயணத்துக்கு திட்டமிடுவீங்க, குரூப்பா போவீங்க, அது உங்களோட நிகழ்கால பிரச்சனைகள்ல இருந்து அது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். இந்த மாதிரியான சில கோணங்கள் இருக்கு. கடன் அதிகமா இருக்கிறவன் தான் லாட்டரி அதிகமா நம்புவோம். ஏன்னா ஒரு அதிர்ஷ்டத்தினால நமக்கு எதுவும் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இதை வந்து இது செய்யறதுக்கு மேபி இங்க ஒரு பெரியார் வந்த மாதிரி பிரச்சனையை வந்து பக்திய கொஞ்சம் அதையும் லாஜிக்கலா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகிறதுக்கான அங்க அதுக்கான வாய்ப்பு வரல. இன்னொன்னு, அவங்களுக்கு இருக்கிற கொடிய வறுமை, வட இந்தியாவோட கொடூரமான வறுமையை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால எல்லா மாவட்டமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அது குழப்பமா இருக்கு. மகாராஷ்டிரால மேற்க இருக்கவங்களோட வாழ்க்கைக்கும் கிழக்க இருக்கவங்களோட வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான வறுமை வந்து மகாராஷ்டிரால இந்த பக்கம் இருக்கும், ஈஸ்டர்ன் சைடு. பாம்பே அந்த பக்கம்லாம் வந்து ரிச்சா இருக்கும். நம்ம பாம்பே பார்த்துட்டு நம்ம வேற ஒரு முடிவு வந்துட முடியாது மகாராஷ்டிரா பத்தி. அது வட இந்தியா முழுக்கவே இந்த வறுமை. சிலர் வந்து குறிப்பிட்டது என்னன்னா, சாணியை சம்பளமா கொடுத்த பண்ணையார்கள் உண்டு. குதிரை சாணி, மாட்டு சாணி அப்ப இதாக கொடுத்து அதுல இருந்து மிஞ்சிற கோதுமையை வந்து எடுத்து பயன்படுத்தின வரலாறு உண்டு. பண்ணையார்கள் ரன்வீர் சேனா மாதிரியான ஒரு அடியாள் படைய 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா நடத்திட்டு இருந்த வரலாறுலாம் உண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து கடவுளை நம்புறதை தவிர வேற சாத்தியம் இல்லை. அங்க சரி, அவன் வந்து ஒண்ணுத்துக்கு இல்லாதவன், கல்வி போய் சேராதவன், ஒரு இதுல 25 லட்சம் பேர் எழுதுற எக்ஸாம்ல 25 லட்சம் பேர் வருஷத்துக்கு மாணவர்கள் எக்ஸாம் எழுதுனா 8 லட்சம் பேர் ஃபெயிலா போற ஒரு அவங்க மொழியில ஃபெயிலா போற ஒரு ஊரு அவர்கள் நம்புறாங்க. நம்ம ஊர்ல நடக்கலையா? இல்ல இப்ப அமெரிக்காலயோ யூரோப்லயும் இல்லையா? யூஎஸ்ல ஒரு சாமியார் பேச்சை கேட்டுட்டு சயனைடை குடிச்ச வரலாறுலாம் உண்டு இல்ல. இன்னைக்கும் இந்த மாதிரியான ஆட்களை வந்து ரேடியேஷன் பொருட்களை கொண்டு வந்து சப்வேல வச்சு ஜெயிலுக்கு போன சாமியாரை ஜெயிலில் வரிசையில் நின்று பார்க்கறது ஜப்பான்ல உண்டு. ஸோ முட்டாள்தனங்கிறது அது உலகளாவிய ஒண்ணு. அறிவு குறைவா இருக்கு, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையா இருக்கு, கொடிய வறுமை இருக்குங்கிற பட்சத்துல கடவுளை ஆசுவாசத்திற்காக நம்புறாங்க அப்படின்றது ஒரு. இப்போ இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்களை பத்தி பேசுனீங்க. தமிழ்நாட்டுல இந்த பிரபலமாக இருக்கக்கூடிய வலதுசாரிகள், ரங்கராஜ் பாண்டே மாதிரியான டீமே எடுத்துக்கலாம். அவங்களாம் மகா கும்பமேளாலாம் போவே இல்லையா? அந்த சைடு போய் அவங்க எடுத்த மாதிரி எந்த போட்டோ வீடியோ, அந்த குருமூர்த்தி, ரங்கராஜ் பாண்டே இந்த டீம்லாம் இவங்களும் பக்தியாளர்கள் தான், தொடர்ச்சியாக இந்த பக்தியாக போராடுறாங்க, நிறைய பேசுறாங்கன்றதெல்லாம் பார்க்க முடியுது. இவங்களாம் அதை அவாய்ட் பண்ணதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பெரிய ஆட்கள் தங்களுடைய தேவைக்காக அங்க போறாங்க. இப்போ அம்பானி போறது, இது அம்பானி அவாய்ட் பண்ணிட்டாருன்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது, அதனால அவங்க போறாங்க. மோடி அவாய்ட் பண்ணவே முடியாது, அதனால அவர் போறாரு. இப்ப கேட்டாங்கல்ல, ஏன் ராகுல் காந்தி ஏன் வரல அப்படின்னு அந்த கேள்வி அகிலேஷ் யாதவ் போய் பண்ணியிருந்தாரு. ஓகே, இவங்களுக்கு வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்கு. அந்த நிர்பந்தம், அரசியல் நிர்பந்தம் தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள், தமிழ்நாட்டு பாஜக காரங்க கூட அவன் வந்து ஏன்டா அந்த கோயிலுக்கு போலன்னு சொல்லி கேட்டா அவனுக்கு பிரச்சனை வரும்.
நீ ஏன் கும்பமேளாவுக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்டா பிரச்சனை. இந்த இம்யூனிட்டி தமிழ்நாட்டுல இருக்கு. ரங்கராஜ் பாண்டேக்கு கும்பமேளாவே ஆதரிக்கலாம், கும்பமேளாவை அவாய்ட் பண்ணி சேஃபாவும் இருந்துக்கலாம். இந்த தமிழ்நாட்டினுடைய ப்ரிவிலேஜ் அவர் அவைல் பண்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான சொகுசை அவர் அவைல் பண்றாரு, அவ்வளவுதான். அதனாலதான் எல்லாம் போட்டும். அவரு இறக்கமே இல்லை. பாத்தீங்களா, என்னங்க பண்ண முடியும்? அப்படிதான் இருக்கும். அவர் அந்த நம்பரையும் டினை பண்ண விரும்பல. இதுதான் இவங்க தமிழ்நாட்டு பார்ப்பனர்களுக்கு தான் இதோட மேக்சிமம் பெனிஃபிட் வந்து கிடைக்குது. யாரும் அவங்களை கேட்க மாட்டாங்க. இல்ல அவங்க குடிச்சு சீக்கு வந்து வர 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 நிலைமைக்கும் அவங்க போக வேண்டாம். அதே சமயம் வந்து கும்பமேளா வந்து அந்த இம்யூனிட்டி எப்படி கிடைக்குதுன்னு கேக்குறேன். யாரு கொடுக்குறாங்க? ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த பிரஷரை கொடுக்க முடியாதுல்ல. இப்ப நீங்க ரங்கராஜ் பாண்டே ஏன் போகவில்லை அப்படின்னு வந்து பிஜேபி காரன் கேட்க மாட்டான். ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் போகல அப்படின்னு. ஆனா ஆந்திரால அந்த பிரஷர் இருக்கு. பவன் கல்யாண் போய் ஆக வேண்டியிருக்கு. அங்க போயிட்டு அப்பதான், ஏன்னா அவர் பேசுற அந்த இந்துத்துவாவை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அவர் தேவை இருக்கு. இந்துத்துவா பேசினாலும் அங்க அந்த தண்ணியில மூங்கி ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிற ஒரு பாதுகாப்பை தமிழ்நாட்டுல ரங்கராஜ் பாண்டே பெறுறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி இருந்தும் கூட அவங்க பண்ற நார்த் இந்தியன்ஸை அவரால் வந்து சர்வசாதாரணமா இழிவுபடுத்த முடியுது. அதுதான் வைத்தறிச்சலா இருக்கு. ஜென்ரலா இந்த பில்கிரிமேஜ் போறவங்க, இப்படியான ஈவெண்ட்ஸ் போறவங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க அது வந்து ஒரு கடவுள் பக்தி சம்பந்தப்பட்டது, ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு அவங்க எல்லாம் போறாங்கன்றத. அதை எப்படி சேஃபா எக்ஸிக்யூட் பண்றது? ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா என்ன பிளான் பண்ணிட்டு போகணும், அல்லது எந்த மாதிரி இடத்துக்கு போகணும்? இன்னைக்கு இதனுடைய ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. இன்னும் அந்த டேட்டா என்னன்றதே வெளியே தெரியல. அந்த ஸ்டாம்பீட்ல இறந்தவங்க 45 பேர் 50 பேருன்றாங்க. அதுவுமே உண்மையான டேட்டாவா நமக்கு தெரியல. கொடூரமான வீடியோ எல்லாம் பார்க்கும்பொழுது. பட் மக்கள் எப்படியும் போகதான் போறாங்க. அதை வந்து நம்மளால தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் எப்படி போறது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அது வந்து சட்டம் வந்து சட்டபூர்வமா இதை அணுகிறது இருக்குல்ல. நீங்க ஒரு தியேட்டர்ல 500 பேர் கெப்பாசிட்டி, 1000 பேரை உள்ள அலோவ் பண்ணி அது உள்ள யாராவது 2 பேர் இறந்து போனாங்கன்னு வைங்க, இல்ல 1000 பேர் அலோவ் பண்ணாமல 500 பேர் இருக்காங்க, 2 பேர் இறந்து போறாங்கன்னா ஒன்னா தியேட்டருக்காரன் இருப்பான். பல சமயங்கள்ல அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆட்களை அனுமதிச்சு பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னா அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. விஜயோட நிகழ்ச்சியா ஏதோ ஒரு ஏஆர் ரஹ்மானோட அந்த டிராபிக் ஜாம் ஆச்சு, அந்த நிகழ்ச்சியை நடத்தினவரு அந்த வழக்குல குற்றம் சாட்டப்படுறாரு. கும்பமேளாவுக்கு இந்த பிரச்சனைக்கு யார், இந்த வழக்கின் குற்றவாளி யார், அரசோட பொறுப்பு என்ன? ஒண்ணு. ரெண்டாவது, எவ்வளவு பேரை உங்களால பாதுகாப்பா வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கான கூட்டத்தை தான் நீங்க அலோவ் பண்ணணும். இதை வந்து சட்டபூர்வமா மக்கள் வந்து அதெல்லாம் கிடையாது, இது வந்து என் உரிமை அப்படின்றது. பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப கிரௌடா இருந்ததுன்னு சொன்னா குழந்தையெல்லாம் கூட்டிட்டு இந்த கூட்டத்துல அவங்களால போக முடியுது. 7 வயசு குழந்தையெல்லாம் கூட்டிட்டு மக்கள் இந்த மாதிரியான கூட்டம், பெருமாளையோ வீரையோ சிவனையோ எங்க போனாலும் எப்ப வேணாலும் நிதானமா போய் கூட பாத்துக்கலாம். உயிர் தான் முதல்ல. உயிரை பத்தி அடுத்தவங்க கவலைப்படலைன்னா முதல்ல வெளியில வந்துடணும். ஒண்ணு. அடுத்ததா இதை சட்டபூர்வமா ஹேண்டில் பண்ணும்போது இது வந்து சாமிக்குன்னு ஸ்பெஷல் இதெல்லாம் கிடையாது. கடவுள் பேரால எந்த ரூலையும் வயலேட் பண்ணலாங்கிற நிலைமை இருக்கு இல்லையா இந்தியால. இதனாலதான் நாம மத ரீதியான நிகழ்ச்சிகள்ல மட்டும் மேக்சிமம் இந்த கிரௌடுனால வர்ற ஆக்சிடென்ட்ஸ் வந்து எங்க நிறைய நடக்குதுன்னு பாருங்க. மத ரீதியான விழாக்கள்ல தான். ஒரு சாமியார் கால் மண்ணை தொட்டு கும்பிடணுன்றதுக்காக பெண்கள்லாம் முண்டி அடிச்சுட்டு போய் 100 பேர் செத்தாங்க யூபியில. அவர் ஒரு நாள் கூட சாமியார் கஸ்டடிக்கு போல, அவர் சேஃபா போயிட்டாரு. திருப்பதியில இப்போ இலவச தரிசன டிக்கெட் வாங்குறதுக்காக அவங்க இறந்தாங்க. இந்த ஒரு தேரை நகர்த்திட்டு போய் தஞ்சாவூர் பக்கம் தேரை ஓட்டிட்டு போய் அது வயர்ல பட்டு, அதாவது அனுமதிக்கப்பட்ட உயரத்துக்கு மேல தேரோட உயரத்தை அதிகரிச்சு அதாச்சு. இப்போ வந்து என்னன்னு சொன்னா, ஒரு போலீஸ்காரங்க போய் இது வந்து நான் அலோவ் பண்ண முடியாது, நீ சட்டப்படி இருன்னு சொல்லி நம்மளால மத நிகழ்ச்சிகள்ல நிர்பந்தம் பண்ண முடியல. நான் என் வீட்டுல கொலா ஸ்பீக்கரை கட்டி ஏதாவது பாட்டை போட்டு விட்டேன்னா மறுநாள் வந்து ஒருத்தரால கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பிள்ளையார் கோயில் அந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டு விடும்போது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தான் இதுக்கு மத ரீதியான நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு அரசு, ஒரு ஆர்கனைசேஷன் இவங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற நிலைமை வந்தா தான் இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியும். அதர்வைஸ் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளா, ஏன்னா இதுக்கு இவரு சொன்ன பதில பாருங்க, ரங்கராஜ் பாண்டே சொன்ன பதில் பாருங்க. இங்க ஏர் ஷோல 5 பேர் செத்தாங்கல்ல, 15 லட்சம் பேருக்கு 5 பேர் செத்தாங்கல்ல, 12 கோடி பேர் 60 கோடி பேருக்கு 60 கோடி பேருக்கு 30 பேர் தானே செத்துருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் இல்லையன்றார். இந்த தெனாவட்டை எங்க இருந்து வருது? அவ்வளவுதான். இந்த நம்பருக்கு 60 கோடி பேருக்கு இவ்வளவு டெத் இருக்கும் தான் ஒரு தண்ணியல் ரொம்ப கேஷுவலா சொல்ற அந்த தைரியம் எங்கேருந்து வருது? ஏன்னா மத ரீதியான நிகழ்ச்சிகளுக்கு வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்டா நீ மதத்துக்கு எதிராக பேசுறேன்னு அவங்களுக்கு கவனத்தை திசை திருப்பறதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, அது எங்கேருந்து வருது? ஜனங்கிட்ட தான் வருது. இதே செயலை போட முடியுமா? அமெரிக்கால ரோட்ல போட்டுட்டு இப்போ விநாயகர் சதுர்த்தி பாட்டை போடுவீங்களா? வேற ஒரு ஊர்ல இப்ப அவங்க ஊர்ல அந்த மாதிரி அந்த மதத்து நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கே பிரச்சனை இருக்குன்றத ஒரு நிலைமை இருந்தா மட்டும்தான்
சட்டப்படி நடக்கணும், மத நிகழ்ச்சிகளும் சட்டப்படி நடக்கணுங்கிற கம்பல்ஷனை கொண்டு வந்தால் ஒழிய இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸை தடுக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு நெருக்கடி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. மோடி கட்டுப்படுத்துகிற நிலைமையை தாண்டி பொருளாதார பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு. அவங்க அமெரிக்கா இனி அவர் பொருட்படுத்தத்தக்க நபர் கிடையாது. ஸோ இந்தியாவில் விலைவாசி வரத்தான் போகுது, வேலைவாய்ப்பின்மை இன்னும் மோசமாகத்தான் போகுது, உற்பத்தி துறை சரிவடையுது, விவசாயத்துறை சரிவடையுது, சர்வீஸ் செக்டாரோட இனி வரப்போற வாய்ப்புகள் குறைய போகுது. இது எல்லாமே நடந்ததுன்னு சொன்னா மக்கள் வேற வழி இல்லாமல் இந்த மாதிரியான மத நிகழ்ச்சிகளுக்கு அடிச்சு பிடிச்சிட்டு போகத்தான் செய்வாங்க. அதை தடுக்கணும்னு சொன்னா நாம வெளியில மக்கள் வந்து இந்த ப்ரெஷரை வந்து அரசின் மேல செலுத்தணும். மத நிகழ்ச்சியா இருந்தாலும் அது சட்டபூர்வமா விதிகளின் படிதான் நடக்கணும். விதி மீறல்களுக்கு மற்ற விதிமீறலுக்கு உண்டான அதே நடவடிக்கை இங்க எடுக்கணும்னு நாம ப்ரெஷரை கொடுக்காமல் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. எவனோ பண்ண தப்புக்கு யாரோ ஒருத்தன் பலன் அனுபவிக்க வேண்டியிருக்கலாம். ஏன்னா ரயில்ல உட்காந்துருக்க ரிசர்வ் பண்ணி போனவன் அனுபவிக்கிறான். பாதுகாப்பா போகணும்னு 3 மாசம் முன்னாடியே ரயில்ல டிக்கெட் எடுத்துட்டு உள்ள உட்காடுறான் இல்லையா, கைகால் உடல் சவால் கொண்டவர்கள் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து உட்காந்துக்கிட்டு ட்ரெயின்ல ஏற முடியாம அனுபவிக்கிறாங்கல்ல. இதனோட பலனை வந்து யாரோ ஒருத்தன் செய்யறான், அவன் அனுபவிப்பாங்கிறதுலாம் கிடையாது. அந்த பிரச்சனை நாம கேள்வி கேட்கலன்னா நம்ம யார் தலையில வேணாலும் விடியலாம். இது எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய ஒண்ணு. இந்த பிரச்சனை இன்னுமே ஜாஸ்தியாகும். நாம் இது குறித்து பேசலன்னு சொன்னா நம்ம தான் அதனால சஃபர் ஆகும். ரொம்ப நன்றி தொடர். முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.